ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம துவரம்பருப்பு சட்னி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து ஹை ப்ரோட்டீன் சட்னி வேறு, அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா பொன்னிறமாகிற மாதிரி எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம், வெள்ளைப்பூடு கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு 4 காஞ்ச மிளகா. நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். இதெல்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவில் ஒரு புளி, அது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சட்னியை தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்க, கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு. சூப்பரான துவரம்பருப்பு சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.